ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தரும் நோய்கள். கிரகங்கள் தரும் நோய்கள் அப்படிங்கிற தலைப்பில் வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே சூரிய, சந்திரன், குரு, சனி பார்த்தாச்சு. இன்றைக்கு புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய். பொதுவாக 6ஆம் இடத்துல இவர்கள் வலுத்து இருந்தாலும், 6ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலும் இந்த நோய்கள் வரும் தாக்கம் அதிகம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் அதுக்கு உண்டானபடி அதற்கான உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள் மற்றும் அதற்கான செயல்முறைகளை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது நோயின் தாக்கம் குறைவாகவோ அல்லது நோயே வராமலோ தப்பித்து கொள்ள இயலும். புதன் பகவான் உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வருவது அல்லது 6ஆம் இடத்தில் அமர்வது, இந்த அமைப்பு இருந்ததுன்னா புதன் தரக்கூடிய நோய்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக ஒருத்தர் வருவார், அவரும் நோய்களை தரும் தன்மை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6இல் அமர்ந்த கிரகங்கள் தான் அதிகமாக நோயை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த வீடுகளின் ரகசியங்கள் தான் ஜோதிடத்தில் பிடிபடாத ஒன்று. இந்த வீட்டின் தன்மையை அங்கே உட்கார்ந்திருக்கும் கிரகம் வெளிப்படுத்தும். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு கல்யாண வீட்டின் தன்மையை கல்யாண வீட்டுக்காரங்க வெளிப்படுத்துவாங்க. ஒரு துக்க வீட்டின் தன்மையை ஒரு துக்க வீட்டுக்காரர்கள் வெளிப்படுத்துவாங்க. ஒரு சினிமா தேட்டரில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த சினிமா தேட்டரின் தன்மையை அதுக்குள்ளே இருக்கிற பார்வையாளர்கள் வெளிப்படுத்துவாங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் தன்மையை பார்வையாளர்கள் வெளிப்படுத்துவாங்க. அப்போ வீடுகள் தான் கிரகங்களை இயக்கிற சூட்சுமதாரிகள். 6ஆம் இடத்துல இவர்கள் அமர்ந்தால் அந்த வீட்டின் தன்மையை இவர்கள் மூலமாக ஜாதகர் அனுபவிப்பார். பொதுவாக புதன் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு காரக கிரகம். நம்ம உடம்பினுடைய மொத்த நரம்பு மண்டலமும் புதனுடைய கண்ட்ரோல் இருக்கிறது தான். அதே மாதிரி புத்தி கூர்மை அப்படிங்கிறதும் புதனுடையது. புத்தி கூர்மைங்கிறது புதனுடைய தன்மை தான். நம்மளுடைய தோல், உடலை போற்றி இருக்கும் தோல், இந்த போற்றி இருக்கக்கூடிய தோலின் தன்மையை குறிப்பிடுறதும் புதன். உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் இருந்தான்னா தோல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். ஸ்கின் அலர்ஜி, வெண்புள்ளிகள், சொரியாசிஸ் மாதிரியானவை, உடலில் அடிக்கடி அதாவது அரிப்பு, சொறி, சிரங்கு, இந்த மாதிரியான அமைப்புகள், தோல் வெளிரி போகுதல், வெயில் தாழாமையினால் ஏற்படுறது, மெலனின் குறைபாடுகள், அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி கலரு, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி கலரு மாறுது, இந்த வெண்புள்ளிகள் வர்றதுங்கிறதும் புதனுடைய ஒரு திருவிளையாடல் தான். நரம்பு மண்டல பாதிப்புகளையும் இவர் கொடுக்கக்கூடியவருங்கிறதுனால உடலின் செயல்திறன் குறைந்து போகுவது, பக்கவாதம் ஏற்படும் தன்மை கொண்டது, மூளை செயல் இழந்து போவதுங்கிறது மாதிரியான அமைப்புகளும் புதன் தரக்கூடிய நோய்களில் வருது. அறிவு குறைபாடு, கற்றலில் குறைபாடு, அறிவு குறைபாடு, கல்வியில் மந்தத்தனம் அப்படிங்கிறது மாதிரியான கோளாறுகள், ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளை பிறப்பிக்கும் யோகிதை, இதுவும் புதன் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது தான் வரும். ஸோ புதன் ஞாபக சக்தி, மூளை, அது சார்ந்த கோளாறுகள், மூளையில் வரக்கூடிய பிரச்சனைகள், மின் கடத்தி நம்ம மூளையில் தான் இருக்குது. உடம்புக்கு பூரா செய்தியை அனுப்பக்கூடிய தலைமைச் செயலகம் அது. அப்போ உடம்பு செய்தியை ஸ்லோவாக ரிசீவ் பண்ணும், ஆனால் மூளை ரொம்ப வேகமாக அந்த செய்தியை கடத்தும். அப்படிங்கிற மாதிரியான விளைவுகளில் தான் இந்த காக்கா வலிப்பு மாதிரியான நோயெல்லாம் வரும். ஸோ காக்கா வலிப்பு வர்றது, பக்கவாதம் வர்றது, ப்ளஸ் தோல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வருது, ஞாபக சக்தி குறைபாடுனால் வரக்கூடிய அல்சைமர் நோய்கள் வயசானால் வரும். இப்போலாம் சின்ன வயசுக்காரங்களுக்கே வந்துடுது. ஒரு சாவியை வச்சுட்டு ரிமோட்டை வச்சுட்டு தேடுன்னு தேடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே புதன் சார்ந்த விஷயம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக அவர் வந்தாலும், 6ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்தாலும் சர்க்கரை நோய் கண்டிப்பாக வந்துடும். சுக்கிரன் வலுத்தாலே சர்க்கரை நோய் கொடுப்பாரு. இதை பற்றி நம்ம தனியாக காணொளி கூட போட்டிருக்கோம். ஸோ சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுட்டார்னா சர்க்கரை நோயை கொடுப்பார். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றது இந்த அமைப்பு படி தான். மிடில் ஏஜில் ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி ப்ராப்ளத்தினால சுகர் வர்றது இந்த அமைப்பு தான். பால்வினை நோய்கள் எல்லாமே சுக்கிரன் சார்ந்தது தான். இப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படுவது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, கருமுட்டை உற்பத்தியில் சிக்கல் வர்றது, நீர்க்கட்டிகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, கருத்தரிப்பத்தில் தடைகள் வர்றது, இரெகுலர் பீரியட்ஸுங்கிறது மாதிரியான அமைப்பை கொடுக்கறது, இதெல்லாமும் சுக்கிரனுடைய கைங்கறி.
தாம்பத்திய சுகம், அது சார்ந்த தொடர்புகள், அது சார்ந்த நோய்கள், இதெல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்டதான். சக்கரை நோயும் கொடுப்பாரு, இந்த நோயையும் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லாமல் போயிடுறது, உயிரணுக்கள் நீர்த்து போயிடுறது, உயிரணுக்கள் குறைபாடு ஏற்படுறது, மலட்டுத்தன்மை உருவாக்குறது, செக்ஸ் ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்க விடாமல் பண்ணிடுறது. சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தான்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் அந்த ஹார்மோன்ஸே ரொம்ப குறைவாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்களுக்கு நேச்சுராகவே வந்து அதில் ஆர்வமின்மை அப்படிங்கிறது மாதிரி வரும். சுக்கிரன் நீச்சமானவங்களுக்கும் நிறைய பேருக்கு இது வரும். சுக்கிரன் உச்சமான சர்க்கரை வரும். அது சார்ந்த மற்ற இந்த பால்வினை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வரும். மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது. இதெல்லாம் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செய்கிற கைங்கரியங்கள். இதில் சுக்கிரன் அது சார்ந்த விஷயங்களை தருவார். அதாவது தாம்பத்திய வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெறுக்க செய்கிற அளவுக்கு அதில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, உயிரணுக்கள் நீர்த்து போவது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத நிலையை உருவாக்குறது, இனக்கவர்ச்சி இல்லாமல் போயிடுறது, உடல் வந்து பலகீனம் அடைஞ்சிடுறது, தோல் சுருக்கங்கள் சின்ன வயசுலேயே ஏற்பட்டு போயிடுறது, வயோதிக தோற்றத்தை உருவாக்கிறது, ஒரு ஆடம்பரம் லக்ஸீரியஸ் இதையெல்லாம் அனுபவிக்க முடியாதபடி உடம்பை கெடுத்து வச்சிடுறதுங்கிறது சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பு தான். ஸோ உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காரு, அல்லது உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவே அவரே வராரு, 6லேயே சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்காருன்னா இது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். செவ்வாய் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறார். செவ்வாய் வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள், எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை, உடல் உறுதி, இது சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர். பொதுவாக 6ஆம் இடத்துல பாவக்கோளான செவ்வாய் இருக்கிறத உபஜயஸ்தானம் அது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அந்த இடத்துலேருந்து அவர் ஆக்டிவேட் ஆகும்போது வேறு மாதிரியான அமைப்பு வரும். 6ல் செவ்வாய் இருக்காருன்னா வெட்டு காயங்கள் உறுதி, தீக்காயங்கள் ஏற்படும், திடீர் விபத்துக்கள், உடல் உறுப்புகளை இழப்பது, உடம்புல தீராத தழும்பு, தையல் போடுறது, தலையில் அடிபடுறது மாதிரியான அமைப்பு இருக்கும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு முறிவு, பல் சொத்தை ஏற்படுவது, பல் சீக்கிரமே கெட்டு போயிடுறது, உடம்புல கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுலாம் வரும். ரத்த காயங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். நேச்சுரலாகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கீழே விழுந்து எந்திரிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுகள்னே சொல்லலாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காயம், வண்டியை கீழே போட்டு விழுகிறது, அடிக்கடி உடம்புல தழும்பு படுறது, எலக்ட்ரிக் ஷாக் வாங்கிறது, ப்ளஸ் இரத்த காயங்கள், தழும்புகள் ஏற்படுறது, தையல், அறுவை சிகிச்சை போன்றவை உருவாகிறது, எலும்பு மஜ்ஜைக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப மோசமாக 6ஆம் இடத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா எலும்பு மஜ்ஜை சார்ந்த ப்ராப்ளங்கள் வரும். இந்த பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் செவ்வாய் தரக்கூடிய ஒரு விதமான நோய் தான். போன் கேன்சர்னு சொல்லக்கூடியதும் செவ்வாய் தரக்கூடிய ஒரு நோயின் தன்மைகள் தான். சடனாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உண்டு இல்லைன்னு பண்ணிடுற பவர் செவ்வாய்க்கு உண்டு. ஒரு காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. காலபுருஷனுடைய 8ஆம் இடங்கிறது மனிதனுடைய உடம்பையும் உயிரையும் பிரிக்கக்கூடிய தன்மை கொண்ட வீடு அப்படிங்கிறதுனாலையும், காலபுருஷனுடைய கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்கிறதுனால ஒருத்தன் சடனாக கர்மாவுக்கு ஆளாகிடுறது, அவனுடைய முற்பிறவியினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை தீர்த்து வைக்கிற வேலையை செய்கிற சனியும் இந்த வேலையெல்லாம் செய்வார், செவ்வாயும் செய்வார். அதனால தான் செவ்வாய் சனி காம்பினேஷனில் இருக்கிற ஜாதகங்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து இரத்த காயங்கள், விபத்துகள், கண்டங்கள், சடனாக நோய், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தாக்குவது, உடம்புக்குள்ளே வந்து டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறது, எலும்பு மஜ்ஜையில் வரக்கூடிய பிரச்சனை, பல் சம்மந்தப்பட்ட துறைகளில் வரக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை தரக்கூடியவர்கள். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் யாராவது தொடர்பில் இருந்தால் நீங்கள் இது சார்ந்த நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் செவ்வாய் 6ல் இருக்கான்னா வேகத்தை குறைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் தாம் தூம்னு குதிக்கிறத குறைக்கணும். சம்மந்தமே இல்லாமல் வந்து கைகலப்புகளில் ஈடுபடுறது, அடிதடி தகராறுகளில் ஈடுபடுறது, யார்கிட்டையாவது வாங்கிறது அல்லது யாரையாவது உதைக்கிறேங்கிற பேரில் காயம்படுறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் 6ல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகவே நடக்கும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இவர்கள் தவறிழைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதன் மூலமே உடலில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிற தன்மை ஏற்படும். வெட்டு காயங்கள் செவ்வாயோட ஸ்பெஷல். சமையல் ரூமில் காய்கறி நறுக்கும்போது கூட கையை வெட்டிக்குவாங்க அடிக்கடி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் தான். ராகு கேதுகளுக்குன்னு தனியாக நோய்கள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் உட்கார்றாங்களோ அது சார்ந்த அமைப்பாக வரும். இப்போ ராகு வந்து புதனோட வீட்டில் 6ஆம் இடத்துல இருக்காருன்னா புதன் சார்ந்த நோயின்னு எடுத்துக்கணும். சந்திரனோட வீட்டில் 6ஆம் இடத்துல ராகு கேது இருக்காருன்னா இப்போ சந்திரன் சார்ந்த நோய் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ராகு கேதுகள் அந்த வீட்டின் தன்மையை அந்த வீட்டின் அதிபதி போலவே பிரதிபலிக்கும் அமைப்பு கொண்டவர்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் சப்த கிரகங்களுக்குமான நோய்கள் சார்ந்த பல பதிவுகள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.